இப்ப இந்த 200 உருட்டையும் இந்த 356 இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 200ல ஒரு சின்ன கரெக்ஷன் தான் பண்ணிருக்காங்க. நீ மசோதாவை நாளையில இருந்து உனக்கு அனுப்ப மாட்டோம், நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல. மசோதாவை அனுப்புறோம், ஒரு 3 மாசத்துக்குள்ள பண்ணு அப்படின்னு ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணாங்க. சரிங்களா? 356ல அவங்க செய்த வேலையவே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆட்சி மாநில அரசே திருப்பி என்ன ஆயிடுச்சு, ரெஸ்யூம் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒரு சட்டத்தினுடைய அதிகாரத்தையே வெட்டிட்டாங்க. அதுக்கு மூடிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒரு சின்ன திருத்தம், ஒன்னும் கொலை பண்ணிடல, சீக்கிரம் வேலை செய்யுங்கப்பா, அதுவும் 3 மாசம். இதுல வேடிக்கை என்னன்னா, நம்ம நாட்டுல சட்டங்கள்லாம் எப்படி விவாதிக்கப்படுதுன்னு தெரியும். குறிப்பா பிஜேபி அரசாங்கத்துல ஒரே நைட்ல 20 சட்டம், அத மறால் நைட்டே அவர் ஜனாதிபதி கைது போட்டுருவார். அப்போ இந்த நிலையில புரூஸ்லி ஸ்பீட்ல நீங்க பண்ற வேலைய ஒரு சட்டம் 3 மாசம் விவாதிக்கப்படுதா? இடையில உச்ச நீதிமன்றத்தினுடைய பெஞ்சு தலையில கூட்டிச்சு மத்திய அரசாங்கத்தை. என்னன்னா, சட்டத்தை போதுமான அளவுக்கு விவாதம் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கயா, நீங்க பாட்டுக்கு என்னன்னே புரியாம அனுப்புறீங்க, தீர்ப்பு சொல்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படித்தானே எல்லாமே பண்றாங்க. சிஐஏ, என்ஆர்சி, இந்த அது எதை கொண்டு காஷ்மீர் பிரச்சனை எல்லாமே அப்படித்தானே அவசர கதியில கொண்டு வந்தாங்க.